அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டிசைன்னு சொல்லக்கூடிய டிசைனர்ஸ்க்கான ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரொஃபஷ்னல் கோட் ஆஃப் காண்டாக்ட் ஃபார் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போர்ட்டலில் போனீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிசைன்ஸில் அடங்குது அண்ட் இதுக்கு வந்து என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் தந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அண்ட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்குது. ஆர்கிடெக்ட் இந்த மீன்ஸ் லைக் நீங்கள் பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து என்விரான்மெண்ட்டில் கட்ட முடியுமா, இந்த மாதிரியான ட்ரீஸ் அஃபெக்ட் பண்ணாமையும் கட்ட முடியுமா, இந்த அளவுக்கு லைட்டிங்ஸோடு கட்ட முடியுமான்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டீரியர்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயோ இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேயோ ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ பார்த்திங்கன்னா மிக அதிகமாக வந்து தேவையான அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் உள்ள அடங்கக்கூடிய விஷயங்களாக இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம், லைக் லைட்டிங்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் இது எல்லாமே உள்ளடங்கும். இந்த மாதிரியான சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு இன்டீரியர்ஸை வந்து டிசைனர்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபோன்ஸ், லைக் மாஸ்க் இல்லை மிரர்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்குது. ப்ராடக்ட்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து கவுண்ட் ஆகும். அண்ட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இவல்யூஷன் ஆகக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா கிராஃபிக்கில் இருக்கக்கூடிய டிசைனிங் அண்ட் இது வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியில் வந்து மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்க ஒரு விஷயம். அண்ட் ட்ரெமெண்டஸான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தே கிவ் அவார்ட்ஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் டிசைனிங் அவார்ட்னு இருக்குது. இதிலே வந்து இன்டீரியர் டிசைன் அவார்ட்ஸ் தராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக சூஸ் பண்ணி பீப்புள்ஸ் சாய்ஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லைக் இயர் டு இயர் இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸ் அண்டு நிறைய விஷயங்கள் உள்ளடங்குது. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அவார்ட் வின்னர்ஸும் இருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். இப்போ நம்ம கோட் ஆஃப் காண்டாக்ட்க்கு வந்து வந்துடுவோம். ஸோ இந்த கோட் ஆஃப் காண்டாக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொஃபஷ்னலிசம் இன் டிசைன் அப்படின்னா பார்ட் வைஸாக பிரித்து 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி, அண்ட் ப்ரொஃபஷ்னல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காண்டாக்ட், லைக் எத்திக்ஸ், லைக் அதில் இருக்கக்கூடிய எஜுகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குது, கமிட்டிஸ் என்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அண்டு கான்ட்ராக்சுவலான என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஆர், லா பேஸ் பண்ணி ஐபிஆர், அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது, பிரச்சனை ஆகும்போது என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலிட்டி முக்கியம், அண்ட் காம்படிஷன்ஸ் சொல்லக்கூடிய போது எந்த அளவுக்கு ஃபேர் நியாயமாகவும் நடந்துக்கணும், எந்த அளவுக்கு ஃபேர் காம்பன்சேஷனும் கொடுக்கணும், ஈடு டேமேஜஸ் வந்தால் எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றியும், அண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அதுலேயே எம்ப்ளாயீஸாக இருக்கும் போது அவங்கள வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸில் டைவர்ஸாக இருக்கும் போது அவங்கள எந்த அளவுக்கு லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி கனெக்ட் பண்ணணும், அண்ட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிற மாதிரி விஷயங்களை வந்து இலாபரேட் பண்ணியிருக்காங்க பார்ட் 2ல். பார்ட் 3ல் வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு டிசைனர்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தே ஹேவ், எல்லாம் ஸ்டிக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பேசியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டிங்கிறது வந்து இயற்கையை சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை அவங்க உள்கொண்டு அந்த டிசைன் பண்ணணும். அண்ட் சோஷியல் ஈக்விட்டி, எல்லாரும் சமம் என்ற அந்த நோக்கத்தோடு எடுத்துக்கணும். கல்ச்சுரல் டைவர்சிட்டி, இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ ஏர்த்னா அந்த ஃபுல் சர்ஃபேஸ்லேயும் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வி ஃபாலோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள், லைக் ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்ஸான கன்சம்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டைல், எவ்ரி திங் இஸ் யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ இந்த ப்ரொஃபஷனாக இருக்கவங்க அதையும் வந்து கண்ணோட்டத்தில் எடுத்துக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்க்ளூசிவிட்டி ஆஃப் டிசைன், ஸோ என்ன மாதிரியான விஷயம் வந்து எடுத்துக்கணும் டிசைன்ஸில், அண்ட் பப்ளிக்கோட சேஃப்டி எந்த அளவுக்கு யோசித்து டிசைன் பண்ணணும், அண்ட் அதோடைய ஆக்சசபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், யூசேஜ் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியாக யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் கொடுக்க முடியும், சீப்பாகவும் கொடுக்க முடியும், அந்த இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நம்ம கொண்டு வர முடியுங்கிறதா இதோடைய கான்செப்டே.
ஸோ இது வந்து முக்கியமாக அந்த ப்ரொஃபஷனலுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக வந்து சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சொசைட்டியாக இருக்கும்போது, மக்கள் சாரக்கூடிய இடமா இருக்கும்போது. அண்ட் அப்யூஸ் ஆஃப் பவர் மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க ஈடுபடக்கூடாதுங்கிற விஷயத்தை பற்றியும், அண்ட் ராமிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் நிறையா வரனால அதை எப்படி இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அண்ட் சோர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின், ரிசலன்ஸ், இம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து பார்ட் 3ல் வந்து இலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ட் 1ல் ப்ரொஃபஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய அந்த எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் ஹை ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் அந்த காம்பிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி எந்த அளவுக்கு அவங்க ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கிறத பற்றி தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். அண்ட் குட் டிசைனா என்ன, நம்ம டிசைனை சொல்கிறோம், எல்லாமே டிசைனா அப்படின்னா அங்கே ஒரு கொஷின் மார்க். ஸோ டிசைனா என்ன, டிசைனர்னா யார், டிசைனிங்னா என்ன, அண்ட் வந்து இந்த ஏன் இந்த மாதிரியான விஷயங்களையும் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்லியும், அண்ட் இந்த டெவலப்மெண்ட் should be like it should go to நெக்ஸ்டான ஜென்ரேஷன்ஸ் போகணுங்கிறத பற்றியும் ஹியூமிலிட்டி பற்றியும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லா ரிலேட்டடாகவும் அண்ட் இதெல்லாம் என்ன, இது என்னெல்லாம் மாதிரி விஷயங்களை பற்றிலாம் எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை கான்ஃபரன்ஸ்லையும் பேசி அவங்க என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் இந்தியாவும் முக்கியமான ஒரு பங்குதாரராகவும் இருக்காங்க. ஸோ நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியாவும் இட்ஸ் ஆல்சோ லைக் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த ஃபோரமில். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் ஏஷியா கண்ட்ரிஸும் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்தியா ஃபால்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலிசம் இன் டிசைன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷ்னலோட நடந்துக்கிற விதம், அவங்க எந்த அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் காண்டக்ட், எந்த அளவுக்கு வந்து they மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் டு சொசைட்டி இருக்காங்க. இது 3 தான் முக்கியமான விஷயமா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களும் ஒரு இது வந்து விட்டு தரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 3 விஷயத்த பதிகிறாங்க. அதுதான் பார்ட் ABCயாக நம்ம அதை பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் குட் டிசைன்னா என்ன அப்படின்னா எல்லா டிசைனுமே குட்டானா கிடையாது, அதையும் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் செயல்பாடுகளில் ஒரு நல்ல விதமான பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமாக ஒரு அவுட்கம் கொண்டு வரும் பட்சத்தில் அந்த டிசைன் வந்து சோஷியலாகவும் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய தன்மையிலையும் சோஷியலாகவும் கல்ச்சுரலாகவும் எல்லாருடைய கல்ச்சரும் அண்ட் எல்லாருடைய எக்கனாமிக்கும் எல்லாருடைய என்விரான்மெண்டலும் சார்ந்து அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனை தான் அவங்க குட் டிசைன்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இப்போ நம்ம அடுத்த பார்ட் போயிடலாம் முக்கியமான விஷயங்களில். அண்ட் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் கான்டாக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எத்திக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் முக்கியம். எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும்போது இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் பார்த்திங்கன்னா ஹானர் பண்ணணும், டிக்னிட்டியோடு நடத்தணும், ட்ரூத்ஃபுல்னஸோடு இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும், மொராலிட்டி ஃபாலோ பண்ணணும், அண்ட் இன்டெகிரிட்டி இன் எவ்ரி திங் தே அண்டர்டேக். ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் உண்மையையும் நேர்மையும் அவங்க வந்து கண்ணியத்தையும் அவங்க வந்து அவங்கள வந்து நமக்கு இருக்கக்கூடிய மொராலிட்டி, அதாவது ஒரு நியாயமான ஒரு விஷயமாகவும் அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது தான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வந்து இது மாதிரியான அட்வொகேட்டிங் அண்ட் எஜுகேட்டிங் விஷயத்தில் அவங்க கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கும் சரி ஒரு டிசைன் பண்ணுறாங்க அந்த கிளைண்ட்டுக்கும் சரி எண்ட் யூசர் யார் அதை பயன்படுத்த போகிறாங்க அவங்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷ்னல் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து டிசைனர்ஸ் ஷுட் அப்ஹோல்ட் ஆல் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இன் தி கண்ட்ரி தே ப்ராக்டிஸ். ஸோ எந்த இடத்துல இந்த டிசைனர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராக்டிஸோட எப்படி இருக்கணும்னா சட்டத்தை சார்ந்து அத்துமீறி ஒரு விஷயம் இல்லாமல் சட்டத்தையே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் 1-2 மிஸ் பண்ணும் அப்படின்னா எக்ஸப்ஷனே கிடையாது. அவங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் எந்த கண்ட்ரியில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ.
இது ஒரு காப்பிரைட்டாக இருக்கலாம், ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம், ஒரு ஃபாண்ட் சைஸாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இமேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு லைசன்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு ப்ரைவசி மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், ஒரு பிளேஜரிசம் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்ராப்ரியேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஹெல்த் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்டு அண்ட் இதோட அடிஷனாக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோடு சேர்த்து என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் இயற்கையும் சார்ந்து இருக்கணும். ப்ளஸ் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் ரிப்போர்ட்டிங்கான விஷயங்களும் அடிக்வேட் ப்ராடக்ட் டெஸ்டிங்லேயும் அண்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லெஜிஸ்லேஷன்ஸ் இது போக மற்ற என்னெல்லாம் சட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக டிசைனர்ஸ் ஷுட் ஃபாலோ. அண்ட் கிளைண்ட்டோட அவேர்னஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அதாவது கிளைண்ட் அவேர்னஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிசைனர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட உண்மையை சொல்லணும். அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒரு விஷயம் இருக்குது, அவங்க வந்து கேட்பாங்க இந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னா அந்த மாதிரி நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரீஸில் வந்து வி ஹேவ் ஐபிஆர் இருக்குது, லைசன்சிங் இருக்குது, ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ரெடி பண்ணும் போது யாரோட காப்பி ரைட்டு யாரோடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து அது வந்து லைக் பிரச்சனை ஆச்சுன்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ டிசைனர்ஸ்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சப்ஜெக்ட்லேயும் சரி இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்துருக்கனால ஸோ கிளைண்ட்டுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டிசைனர்ஸோட கடமையில் கிளைண்ட்டுக்கு அதை எடுத்து சொல்லணும். அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும்னா இட் இஸ் த ரோல் ஆஃப் த டிசைனர் டு இன்ஃபார்ம் கிளைண்ட்ஸ் அபவுட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு த டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது சார், இந்த டிசைன் பார்த்தா நான் வேறு இந்த 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன், இது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். ப்ரைவசி ரைட்ஸ் அதாவது அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்கிட்ட முக்கியமாக ப்ரைவசி மாதிரியான விஷயங்கள் ஒரு கிளைண்ட்னா 4 கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறது இல்லை, ஒரு கிளைண்ட் கொடுத்தா அவங்களோட ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் கிரெடிட்டிங் ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் டீமில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களும் சார்ந்து 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் த ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அண்ட் கிளைண்ட்டுக்கிட்ட அதை அவங்ககிட்ட சொல்லி இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஹெல்த் மாதிரியான விஷயங்கள் சார் இந்த மாதிரி பயன்படுத்தினா இப்போ மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, இப்போது இது வந்து எங்கிட்ட 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, இந்த மாஸ்கில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும், இதில் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காது, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் வந்து சார் இதில் ரிஃப்ரெஷன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து நைட் டைமில் போனால் கலர் வந்து உங்களுக்கு எதிர்த்த வரக்கூடிய வண்டியோட லைட் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது, இது வந்து நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கும் சார், பட் இட்ஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஹெல்த் வைஸாகவும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு வலியோ தலைவலியோ வராது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இது வந்து யூனிக்காக எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, அதை எந்த அளவுக்கு இட்ஸ் ஸ்ட்ராங் என்ஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும். ஸோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கலாம், ஹில் ஸ்டேஷனில் சம் ப்ராடக்ட் வந்து இஃபெக்டிவாக இருக்காது, இப்போ அவங்க அதை கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்விரான்மெண்ட்டுக்கு இது பாதிப்பு தரும் அண்ட் இது ரொம்ப இஃபெக்டிவாகவும் ரொம்ப நாளும் இது வந்து யூஸ் ஆகாதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறைக்காமல் சொல்லணும். அண்ட் ஆக்சசபிலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இப்போ ஒரு பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகுதுன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆக்சசபிளான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிசைனர்ஸ் இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது தள்ளணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. டிசைனர்ஸ் ஆர் வெரி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட போய் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங் அவுட் பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் என்ன மாதிரியான விஷயங்கள், ஸ்கோப் என்ன, நேச்சர் என்ன, அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான விஷயங்கள், சர்வீஸ் என்ன மாதிரி சர்வீஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது என்ன மேனரில் வந்து கொடுத்துருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் கொடுத்த அந்த சர்வீஸ் ஏதாவது பாதிப்பு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஈடு கொடுக்க போகிறீங்க, நஷ்ட ஈடு காம்பன்சேஷன் எப்படி கொடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் கேரண்டி மாதிரி கொடுக்குறீங்களா, 5 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபீஸ், அதாவது ஒரு இன்க்ளூடிங் ஆல் பொட்டென்ஷியல் ஃபீஸ், சார்ஜஸ் அண்ட் கிளியர் அண்ட் இன்க்ளூசிவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு சேர்த்து அந்த ஒரு கான்ட்ராக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதான் கிளியர் கான்ட்ராக்ட்
இன்டெலெக்சுவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் அதை செய்யணுமே தவிர மறைச்சி குட்டி குட்டி கையெழுத்தில் சின்னதாக எழுதி கையெழுத்து வாங்குற பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாது. அது ஒரு ப்ரொஃபஷனலுக்கு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ வாட்ஸோ எவர் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் அது கிளியராக நீங்கள் அது வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் வந்து சப்கான்ட்ராக்டிங் மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் மற்றவங்க வேறு ஏதாவது டிசைனர் ஹையர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதான அப்ரூவல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செய்யணுங்கிறத பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக பிட்வீன் டிசைனர் அண்ட் எது சப்கான்ட்ராக்டர் இருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி யூ ஷுட் ஹாவ் ஏன்னா வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இதெல்லாம் சிக்கலாக மாறும். ஸோ அதனால இந்த சப்கான்ட்ராக்டிங்கான விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி யூ ஷுட் கிவ் இட் டு தம். அண்ட் கம்மிங் டு த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு லா. இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னா டிசைன் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதே மாதிரி யூஸிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ் யூஸ் பண்ணும்போது கான்ஷியஸாக இருக்கணும். டேட்டா யூஸ் அண்ட் ப்ரைவசி மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா கரண்ட் டெக்னாலஜியில் டேட்டா திருட்டு நிறைய ஏற்படுறதுனால நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ரெக்கக்னைசேஷனோ இல்லை அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதை வந்து மிஸ்லீட் பண்ணாமல் நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம அதை அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். இல்லை அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம பண்ணலாம். நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்களை இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து லைக் கிரியேட்டிவ் டிசிப்ளின்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது ஒழுக்கம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசைனிங் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, ஒரு டிசைன் ப்ரொஃபஷனல் ஆஃபன் யூஸ் ஒர்க் ஃப்ரம் அதர் கிரியேட்டிவ் டிசிப்ளின்ஸ். ஸோ மற்ற டிசிப்ளின்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து உங்களுக்கு ஒரு டிசைன் ஒரு ஐடியா வரும், ஒரு பேட்டர்னை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு டைப்போகிராஃபி ஒரு நேச்சர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைல் டிசைன் பார்த்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும், ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் கெட் த பெர்மிஷன். அண்ட் அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் டிட்டோவாக பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைனர்ஸ் மஸ்ட் அப்ஹோல்டு தீஸ் வேல்யூஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ கான்ஃப்ளிக்ட் வந்தால் யூ ஷுடன்ட், பிகாஸ் நீங்கள் எப்பயுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அடிக்குவேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பயுமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கம்மிங் டு லைக் கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் யூ ஷுட் என்ஷூர் யுவர் லைக் எனி ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேட்டன்ட்டாக இருக்கட்டும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் யூ ஷுட் ஸ்டிக் டு இட். அண்ட் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த விஷயத்தில் என்னென்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஹாவ் லாட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இல்லை ஒரு இன்டர்னாக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ டாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேரான அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அது வந்து உங்கள் ப்ரொஃபஷனலுக்கே நீங்கள் மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது சேஃபாகவும் இருக்கணும், அவங்களுக்கு வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸை கண்டிப்பாக கொடுத்தாகணும். யூ ஷுடன்ட் இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணவே கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஃபேர், நான் டிஸ்கிரிமினேட்ரியாக இருக்கணும். அண்ட் வந்து அடிக்குவேட்டான சேலரி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் அது பேமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பே ஈக்விட்டி மாதிரியான விஷயங்கள் கான்செப்ட்ஸும் பேசியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் பே ஈக்விட்டின்னு லாவில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆஃப் 2 different ஜாப் போஸ்ட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் வேல்யூ ஆஃப் தேர் எம்ப்ளாயர்ஸ் ஆப்ரேஷன்ஸ். Then the employees in those positions should receive equal pay. So எவ்வளோ ஒர்க் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு பே பண்ணணும். This is often referred to regarding gender disparities but can be applied in other situations. So பையனோ பொண்ணு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா தகுந்த மாதிரியான யூ ஷுட் கிவ் ரெக்கக்னைசேஷன் அண்ட் சேலரி அமௌண்ட் வாட்ஸ் எவர் நீங்கள் கொடுக்கணும். அது அகெயின் வந்து ப்ரோ போனோன்னு ஒரு கான்செப்ட், அது வந்து லாட்டின் டேர்ம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் வைட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் தட் த லாட்டின் ப்ரோ போனோ மீன்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் த டேர்ம் அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபார் குட்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ஒர்க் ஃபார் அட்வான்ஸ் டிசர்விங் காஸ் இஸ் என்கரேஜ்டு. However, the precise working relationship between the designer and the recipient should be carefully determined, defined and described in the agreement. அதே தான். ஸோ ப்ரோ போனல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இலவசமாக யாருக்கும் டிசைனர்ஸ் பண்ணக்கூடாது.
அண்ட் நீங்கள் ஒரு ஃபார் குட்டுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இட்ஸ் ஃபார் த மீனிங், அவங்க சொல்லக்கூடிய மீனிங் வந்து இட்ஸ் ஃபார் குட், நல்லதுக்காக செய்கிறீங்க. அந்த நல்லது வந்து உண்மைத்தன்மையில் இருக்கணும். அண்டு உங்களுடைய கிளைண்ட்டையோ உங்களுடைய யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இதுதான் அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஃபேக்டை சொல்லணும். டிட்டர்மைன் பண்ணி டிஃபைன் பண்ணி இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் எல்லாமே சொல்லி நீங்கள் அதை பண்ணுறது தான், அதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் ப்ரோ போனோ. த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெமுனேட்டட் ஒர்க் இல்லை வந்து இன்க்ளூடிங் ஓனர்ஷிப் ஆஃப் ரைட்ஸ் ஷுட் பி adhered டு ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்குள்ளே யூ ஷுட் கம்யூனிகேட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்டிக் ஆன் பண்ணுங்கிறத பற்றிலாம் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் பார்ட் என்ன அப்படின்னா, டிசைனர்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரோலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பிளேஸ் அ கிரிட்டிக்கல் ரோல் இன் த நவ் யூனிவர்சலி அடாப்டட் க்ரோத் பேஸ்ட் எக்கனாமிக் மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம், டெக்னாலஜிக்கலாகவும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி, கிராஃபிக்கலாகவும் சரி, நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ராடக்டாகவும் இருக்கட்டும், ஒரு மெசேஜிங் மாதிரியான விஷயங்களில் இருந்தாலுமே தே ஆர் மோர் தென் தட். ஸோ இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதும் இந்த இடத்துல அவங்க லைக் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பப்ளிக் சேஃப்டி மாதிரியான விஷயங்களை வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இல்லை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் ஒரு பப்ளிக் சேஃப்டியை முன்கொட்டு அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் புரியறதில்ல. அதாவது எஸ்பெஷலி பெண்கள் வந்து அதிகமாக ஆக்சிடெண்ட் வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சம் பிளண்டட் டிசைன்ஸ். ஸோ இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மோர் ஃபேட்டல் டு உமன். எ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்டென்ஷன் கேன் ரிசல்ட் இன் டிசைன்ஸ் தட் பிகம் அன்சேஃப் ஃபார் சர்டன் யூசர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயமா அது அமையக்கூடாது. டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு மீடியாவாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி இன் எனி டேர்ம்ஸ். ஸோ இது வந்து ஒரு டிசைனர் ஷுட் அப்ஹோல்ட் பேசிக் ஹியூமன் டிக்னிட்டி. ஒருத்தவங்களுடைய லைக் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களோ, உங்கள் டிக்னிட்டியை டச் பண்ணுற மாதிரி விஷயமோ, அவமானப்படுத்துகிற மாதிரியோ, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எப்பயுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. எஸ்பெஷலி ஏன்னா வந்து இந்த கம்ப்ளீட் ஹியூமன் அந்த பிளாட்ஃபார்மில் ஜெண்டர் ஐடென்டிட்டி, கல்ச்சரல், எத்னிக் பேக்ரவுண்ட், அவேர்னஸ் ஆஃப் பாடி இமேஜ் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஆஸ் அ டிசைனர், ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல், நீங்கள் வெரி வெரி நியூட்ரலாகவும் உங்களுடைய கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, இட் மேபி கிளைண்ட் கேன் பி இன் எனி ஷேப், எனி சைஸ், எனி கலர், வாட்ஸோ எவர், அவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறத பற்றி கோட் ஆஃப் கான்டக்டில் ரொம்ப இலாபரேட்டாக ப்ரிசைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிசைனர்ஸ்க்கான இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் அப்யூஸ் ஆஃப் பவர் மாதிரியான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஷுடன்ட் டூ. உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி யாரையும் மேனிப்புலேட் பண்ணுறதோ, இல்லை வந்து உங்களுக்கு ஓன் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து உங்கள் கிளைண்ட் அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் யூ ஷுட் இன்டிமேட் தம். இல்லை வந்து வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கொடுத்தாலும் யூ ஷுட் இன்டிமேட் தம். நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டாக்டிக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கிளைண்ட் டு செல் சம்திங் ஆர் ரிசீவ் அ டிசைட் ரெஸ்பான்ஸ் ரேதர் தென் சர்வ் த பெனிஃபிட் ஆஃப் த யூசர். அப்படி மாதிரியான விஷயங்களை மேனிப்புலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்கள அதாவது மண்டையை கழுவுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாமல் உண்மையாக சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்சா வாங்கட்டும், பிடிக்கலன்னா இட்ஸ் ஆல் ரைட். அதுதான் வந்து டாக்ஸ் அபவுட் ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல் வில் நாட் ஃபோர்ஸ் யூ எனி திங். ப்ரொஃபஷனல் வில் டெல் யூ, எதுவுமேனா சொல்லுவாங்க. இட் டெசிஷன் ஸ்டாண்ட்ஸ் வித் த கிளைண்ட். அதர் சைடு எண்டில் யூசர் யார் இருக்காங்களோ அங்கே தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷனல்ஸ் டு ஃபாலோ இட். And coming to the final wordings, as professional, a designer responsible to humanity is paramount. They should strive to design for a future that is economically viable, socially equitable, culturally diverse and environmentally sustainable. So அது வந்து எல்லாருக்கும் வந்து should give happiness. Ultimately should give happiness. யாருக்கும் வந்து it shouldn't be a லைக் மூஞ்சி சுளிக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது. அண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த டிசைனால் ஒருத்தங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய பாயிண்ட். அண்ட் பார்த்திங்கன்னா லைக்
திஸ் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோரம். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் கேனடா. அண்ட் நீங்கள் கேனடாவில் இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ராக் பண்ணியிருக்கலாம். ஸோ குட் டிசைன்னா என்ன, அது எப்படி இருக்கணும், இதில் சொல்லியிருக்காங்க. குட் டிசைனா நாட் ஆல் டிசைன் இஸ் குட் அண்ட் குட் டிசைன் இஸ் ரேர். ஸோ குட் டிசைனுங்கிறது ரேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் டிசைன் ஃபாலோஸ் டிசைன் மெத்தடாலஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மட்டும் இல்லாமல் தட் வில் ஹெல்ப் யூ, அதாவது அடாப்ட் டு த ரெஸ்பான்ஸ் டு த சோஷியல், கல்ச்சுரல், எக்கனாமிக், என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அது ஆக்டாக இருந்தால் தான் அது ஒரு குட் டிசைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. And as professionals like doctor, lawyers mari, designers also accountable to the society and aware of the social, cultural, environment impact to the endure in addition to their obligation of user, client and so other designer professionals அப்படினு சொல்லியிருக்காங்க. So design plays the interest humankind and the planet in which we live at the center of their activity. So நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் டிசைனும் good design should contribute with the value. So வேல்யூவும் இருக்கணும், ரெஸ்பான்சிபிள், அது ரொம்ப சீரியஸாக நம்மளுடைய செய்யக்கூடிய விஷயங்கள் வித் கான்ஷியஸ் யூ ஷுட் டூ. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ டிசைன் அப்படிங்கிறது ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ எல்லாமே அடங்கும். ஸோ அது இட் இஸ் அ டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடி ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அ பர்சன், அ யூசர் அண்ட் அ மேன்கைண்ட் என்விரான்மெண்ட், டேக்கிங் இன் டு த அக்கௌண்ட் ஆஃப் aesthetic, functional, contextual, cultural, societal considerations. As a formalized discipline, design is a modern construct. ஸோ இதுதான் டிசைனா என்னங்கிற விஷயத்தை டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டேர்ம் டிசைன்னா அதாவது ஒருத்தருக்கு தேவையான விஷயங்களை இயற்கைக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்றவாறு ஒரு பொருளை அமைச்சு கொடுக்கறது தான். தட்ஸ் அ சிம்பிள் வே டு எக்ஸ்பிளைன். அதே டிசைனில் வாட் இஸ் அ டிசைனருங்கிற விஷயத்தில் நீங்கள் யூ கேன் ஒவ்வொன்றா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் த ப்ரொஃபஷன் ஆஃப் டிசைனர் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ, born from the industrial revolution. அதாவது நமக்கு நிறையா இயந்திரங்கள் கொண்டு மிஷினரி கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய அந்த புரட்சியிலேருந்து வந்த ஒரு விஷயம் தான் இந்த டிசைனர் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ த டிசைனர் வாஸ் அ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ பிரிண்டிங் கொண்டு வந்தாங்க இல்லையா, அச்சிடம் செய்யுங்கள் இண்டஸ்ட்ரியலான மேனுஃபேக்சர் அண்ட் சீரியல் ரீப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் திஸ் டிசைனர் ஒரு விஷயம் கான்செப்ட் உள்ளே வருது. These technologies split the functions of designing a prototype from the manufacturing process and the final user அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிசைன் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேஷன் டிசைனிங், ட்ரெஸ் டிசைனிங் மட்டும் இல்லை, அதுவும் போக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்களை இவங்க டிசைனர் அப்படின்னு ப்ளவுஸ் டிசைனர் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி படிப்பாகவே இருக்குது. டிசைனிங் படிக்கிறதுக்கு தனி படிப்பு இருக்குது, அதுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு நிறையா யூனிவர்சிட்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்க, வேலைகள் இருக்குது. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் டிப்ளமாவோ ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி இல்லை மெம்பர்ஷிப் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசோசியேஷனோடு சேர்ந்து ஒரு ரெக்கக்னைஸ் பாடியோடு அவங்க ஒர்க் பண்ணி இந்த குவாலிஃபிகேஷன் வாங்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம தெருவில் பார்க்குற அந்த ப்ளவுஸ் டிசைனரும் இவங்களும் ஒன்றானா கிடையாது. he knows the pattern அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் they are more than that. So the more than that you can't அவங்கள ஒரு இதில் நீங்கள் பாக்ஸில் அடைக்க முடியாது. ஸோ they are ஒரு நேரோ டவுன் பண்ணி அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை லைக் ப்ராடக்ட் டிசைனிங், இப்போ ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸில் வருது, லேப்டாப்ஸ் டிசைன்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிராஃபிக்கலாக நம்ம பார்க்குறோம். அண்ட் கேமிங்ஸ் பர்டிகுலர்லி ப்ளே ஸ்டேஷன்ஸ் இதில் வரக்கூடிய காம்படிட்டிவ் கேம்ஸில் இருக்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ அந்த பேக்கப் கேம்ஸ் அவங்க ரெடி பண்ணுறது, இட்ஸ் எவ்ரி திங் ஸ்டாண்ட்ஸு. அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி அண்ட் அவங்களுக்குடைய கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும். அண்ட் இது சோஷியலாகவும் கல்ச்சுரலாகவும் என்விரான்மெண்டாகவும் ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட்லையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. அண்ட் நீங்கள் ஒவ்வொன்றா போய் பாருங்கள் குட் டிசைனாக என்ன அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அண்ட் ப்ரொஃபஷனலிசம்னா என்ன அண்ட் அந்த ஐடென்டிஃபைங் ப்ரொஃபஷனல் டிசைன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அவங்க ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம்.
எது செஞ்சாலும் அதில் பெஸ்ட்டாக செய்யணும், அதுதான். அண்ட் வந்து பாசிபிளாக நான் என்ன மாதிரியான அவுட்கம் வந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ எனக்கு காது வலிக்குது, அப்போ அதுக்கு என்ன ஒரு டிசைனிங்க்கு என்ன கொண்டு வரலாம், என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் வந்து சிஸ்டமில், ஏன்னா நான் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், அது ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், அப்போ அதில் என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வர முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள். லைக் அதை வந்து லைக் ஈச் அண்ட் எவ்ரி டைம் தட் ஷுட் இம்ப்ரூவ், அதுதான் அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு. அண்ட் இவ்வளோதாங்க. இதுதான் வந்து கோட் ஆஃப் கண்டக்டில் அவங்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், லைக் ஆல்மோஸ்ட் கேரியர் சென்டர், இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இது வந்து வெரி பிக் ஒரு 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 டாபிக். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைனுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அண்டு லைக் இது வந்து 22 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து டோட்டலாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான ஐடியாஸ், அவங்களுடைய பிளான் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணலாம், டிசைனர்ஸ் ஃப்ரம் கிட்டத்தட்ட ஒரு 90 கண்ட்ரீஸ்லேருந்து லைக் கனடாவில், முக்கியமாக கனடாவில் 23-24 அக்டோபர் 2017 இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிசைன் டிக்ளரேஷன் சம்மிட்னு ஒரு விஷயம் இருக்குது, மான்ட்ரியல் டிசைன் டிக்ளரேஷன் மாதிரியான விஷயங்கள், அதில் கமிட்டிஸ், கால் டு ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து லைக் தே ஹேவ். அண்ட் இவங்க எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர்ஸ் அண்ட் நிறைய பேர் இது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஸோ ஜானத்தன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் லைக் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூ வுட் ஹவ் சீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. ஜானத்தன் இஸ் அ வெரி பிக் ஒரு லைக் இவங்களுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து டிசைன் எஜுகேஷன் பற்றி நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிங்க் கொடுக்குறேன், அதை பற்றி பாருங்கள். அண்ட் வேர்ல்ட் டிசைன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு தனி போர்ட்டல் இருக்குது, அதோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ 1953 ஆரம்பித்து இது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்லேருந்து இது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து ரேப்பிட் க்ரோத்தில் எந்த அளவுக்கு இது வந்து முன்னேறி இருக்குது, இதில் யாரெல்லாம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டில் டேட், அதாவது 2022 வரைக்கும் எடுத்துருந்தாங்க. 2023 இப்போது ரீசெண்டாகவும் ஒரு அவார்டி ஃபங்க்ஷன்ஸில் வந்து வச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நிறைய மெடல்ஸ், வேர்ல்ட் டிசைன் மெடல்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, பீப்புள் டிசைனர்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் ஐடென்டிஃபையும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீ கேன் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கான ரெக்கக்னைசேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து லைக் அவார்ட்ஸில் போயிருக்கேன். ஸோ அதில் வந்து வின்னிங் கம்பெனிஸ், வின்னிங் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரேங்கிங் ப்ரொஃபஷனல், மெயின் வின்னர்ஸ், ஸோ இந்த மெயின் வின்னர்ஸ்னு சொல்லி ஒரு இதில் போகிறேன் நான். ஸோ மெயின் வின்னர்ஸ் ஃபார் ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஸோ ப்ரொஃபஷ்னலாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் வின் பண்ணாங்கிற ஒரு தனி ஒரு இதே இருக்குது, இன்டர்வியூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் வந்து இவங்க லைக் என்ன மாதிரியான பேர் சூடப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க, 2022 கொடுத்தது. ஸோ ஐடிஏ 2022 பீப்புள் சாய்ஸ் கிராஃபிக் டிசைனர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு மரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன் ஆஃப் த இயர் சொல்லிட்டு யாஹூ ஷிஹுக்கும் அண்ட் ஃபேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஷன் டிசைனர் ஆஃப் த இயர் சொல்லிட்டு ஷீதல் சாவ்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா முகமது சொல்லிட்டு ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவார்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 2021 யார் வின் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்படிலாம் டிசைனர்ஸ்க்கு அவார்ட் தராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகரிப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ, நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இவங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிசைனிங் மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னா பி இன் டச் வித் தீஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் யோர் ஃப்யூச்சரில், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐபிஆர் இந்த மாதிரியான கான்செப்ட் படிக்கும்போது இங்கே அப்ளிகேஷன் இருக்குதுன்னு ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டிசைனிங் மாதிரியான விஷயங்களில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வேறு இவங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூ கேன் ஹாவ் அ குட் கிளைண்ட்ஸ்.
அண்ட் கிளைண்ட்டாக இருக்கவங்களும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் சூஸ் அவுட் பண்ணலாம். தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுறத விட டிசைனர்ஸ்க்கு கொடுக்கும் போது இட் வில் பி அ அப்பர் ஹேண்ட். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏன் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணால் தே கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த டிசைனர்ஸ். அண்ட் கொத்தனார் சித்தாள் வீட்டில் பார்க்குறாங்க அவங்கள வச்சு வேலை பார்க்குறத விட டிசைனர்ஸ் கூப்பிட்டு கொடுக்கும்போது தே வில் கிவ் யூ பெஸ்ட் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. லைக் இவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க ஒன்றா தான் இருக்கும். பட் தே வில் ஸ்டிக் டு தி அக்ரிமெண்ட். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அக்ரிமெண்ட் வச்சு நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு உங்களால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு தே நோ த நார்ம்ஸ். ஸோ அவங்க வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அவார்டிஸ் வாங்குறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸை நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். இல்லை இவங்க படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக நிறையா இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸை நீங்கள் சூஸ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளான டிசைனிங்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு கிராஃபிக்கல் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு வந்து இஃப் நாட் இட் மேபி இன் எனி எந்த ஒரு ஃபோரமில் இருந்தாலும் ஒரு ஃபேஷன் டிசைனிங், ஒரு ஆக்ட்ரஸ், செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் போடுறாங்க. ஸோ யூ கேன் உங்களுடைய டிசைனை நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம், ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அடங்கியிருக்கு. ஸோ லைக் இந்த பர்டிகுலர் செஷனில் டிசைனிங்னு ஒரு விஷயம் பிளேஸை நிறைய மாற்றங்கள் வரப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மேஜராக இருந்தது இந்த மாதிரியான கான்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இவங்க எல்லாமே தான். ஸோ ஆஸ் அ ஒரு இந்தியன் சிட்டிசனாக நான் மை திங் இஸ் லைக் ப்ராப்பராக படிங்க, ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து லீகலாக தான் ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க. லீகலான விஷயங்களை எதிர்த்து யாரும் மேக்ஸிமம் போனதில்லை. இஃப் யூ ஹேவ் that in mind, you have a place for everywhere. ஸோ வந்து பிரச்சனைக்கு முன்னாடி யூ ஷுட் கம் அப். ஸோ வந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி ரைட் இஷ்யூஸ் அண்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே காப்பிரைட் வந்து ஒரு பாட்டோ இல்லை ரிதமோ அதாவது போட்டிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ வி ஹாவ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு காப்பிரைட் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது இன்டெப்த்தாக இருக்கும். ஐபிஆர் இஸ் அ இன்டெப்த் கான்செப்ட். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய தனித்துவத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும், அதை மிஸ்யூஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள். அது பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் பெருசு, 1 year to 3 years கூட எடுக்கும். பட் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரும்போது, நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கும் போது ஸ்பீடப் ஆகிறதுக்கும் இவல்யூஷன் வந்து இட் வில் பி ஃபார் பெட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆப் வித் தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிசைனர்ஸ். அண்ட் டிசைனர்ஸ் யாராவது இருந்தாலும் இஃப் யூ கம் அப் வித் தோஸ் குட் டிசைனர்ஸ், ட்ரை டு டெல், மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். நமக்கு பண்ணது வந்து மற்றவங்களுக்கு ரீச் அவுட் ஆகணும். நல்லா டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு செஞ்சவங்க அவங்களுக்கு செஞ்சால் அவங்களுக்கு வந்து நம்மளை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்களோ கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. வேர்ல்டு இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட்டு கிடைக்கணும், பெட்டராக கிடைக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் வந்து டிசைனர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் லைக் கிளைமேட்டிக் கண்டிஷன் பேஸ் பண்ணியும் டோப்போகிராஃபி பேஸ் பண்ணியும் உங்களுக்கு யூனிக்கான விஷயத்தை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ தேர் ஸ்டாண்ட்ஸ் எ டிசைனர் இன் அ யூனிக் மேனர். ஸோ அவங்க சர்டிஃபை பண்ணி வரனால யூ கேன் ட்ராக் தெம் டவுன் எனிவேர். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ராக்கும் பண்ணலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் த ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ திஸ் ப்ரொஃபஷனல்ஸ் குவாலிஃபைடாக இருக்கவங்க வில் பி இன் இந்தியா இட் செல்ஃப். இவங்க வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் லைக் ஆர்கிடெக்ட் ஒர்க். ஏன் இங்கே பண்ணக்கூடாதா? இங்கே பிரிட்ஜஸே இத்தனை வருஷம் கட்டுறாங்க. ஒய் இட் திஸ் ஹேப்பன்ஸ்? பிகாஸ் நம்மளுடைய டிசைனர்ஸ், நம்மளுடைய ரிசோர்ஸ் மைண்டட் பர்சன்ஸ் எல்லாமே ஃபாரினுக்கு போயிடுறாங்க. பிகாஸ் வி டோன்ட் வேல்யூ தெம் அண்ட் வி டோன்ட் சீக் தெம். நம்ம அவங்கள பார்க்குறதும் இல்லை, நம்ம அவங்கள தேடுறதும் இல்லை, நம்ம அவங்களுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறதும் இல்லை, அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுக்குறதும் கிடையாது, போய் பேசுறது. ஸோ அவாய்ட் தீஸ் டைப்ஸ் ஆஃப். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கவங்கள நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டேக் தெம் அண்ட் வி ஷுட் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் எல்லோரும் ஷைன் பண்ண முடியும். அண்ட் தட் வில் ஹேப்பன் லைக் யூனிவர்சலி இட் வில் ஹேப்பன். ஸோ நம்ம பிள்ளைங்கள நம்ம பாராட்டணும் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பிள்ளைங்கள நம்மளே வந்து அடிமட்டத்தனமாக திட்டக்கூடாது. வி ஷுட் கரெக்ட் தெம். இதுலையும் கொடுத்துருப்பாங்க கோட் ஆஃப் கான்டக்ட்லையும் வி ஷுட் கரெக்ட் தெம். பட் அது என்ன மீன்ஸில் என்ன வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஒரு லிமிட்டேஷனில் இருக்குன்னு சொல்லி விஷயம் இருக்குது. ஸோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட்
நம்மளுடைய டிசைனர்ஸை நம்ம முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணும். டிசைனிங் உங்கள் பசங்க படிக்கணும்னு சொன்னால் என்கரேஜ் பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைன் பண்ணணுன்னா அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி, இதில் யூனிவர்சிட்டிஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதில் ஸ்பான்சர்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபோரம்ஸில் கொடுக்குறவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த யூனிவர்சிட்டிஸில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, see here associations of universities, colleges of art, design and media, so International Council of Design, so International Federation for Housing and Planning, and Interaction Design Associations, Bureau of European Design Associations, BIDA, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா they have இதிலேயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜஸும் கிடைக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுக்கு நிறைய ஹானர்ஸும் இருக்குது, அவார்ட்ஸும் இருக்குது, ரெக்கக்னைசேஷன் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. லைக் யாருமே பண்ணலன்னா கோ ஃபார் த வாலண்டியர்ஸ். நிறைய பேர் படிப்பு செலவை ஏற்றுக்கிறாங்க, ஸ்பான்சர்ஸ் ஏற்றுக்கிறாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ், நல்ல ஜட்ஜஸ், நிறைய வந்து லைக் வெல் செட்டில்டாக இருக்கவங்களாம் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலியமாக உங்களோட கனவுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி ஒரு உயர்வுக்கு போனால் மற்றவங்களுக்கு அதே உதவிகளை திருப்பியும் செய்யுங்க. டு த சொசைட்டி நல்ல விஷயங்களை கொடுங்க. தட் வில் பி மை பாயிண்ட். அண்ட் லைக் ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் டிசைனர்ஸ்க்கு வந்து இட்ஸ் மச் மோர் இலாபரேட்டாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ லைக் ட்ரை டு டெவலப் யுவர் செல்ஃப். அண்ட் அது வந்து ப்ராப்பர் சேனலில் போங்க. பிகாஸ் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அந்த வெல்கமிங்கான விஷயத்த நீங்கள் பெஸ்ட்டாக நம்ம இந்தியா நாட்டிலேயே மேக்ஸிமம் பண்ண பாருங்கள். அண்ட் ஃபாரினர்ஸ்க்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிகாஸ் லாட் ஆஃப் ஜீனியஸ் மைண்டட் பீப்புள் ஆர் கோயிங் டு அதர் கண்ட்ரீஸ். எனக்கு என்னென்னா இந்தியாலையும் யூ ஷுட் கிவ் சம் கான்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். ஸோ இந்தியாலையும் பண்ணுங்கள், ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பண்ணுங்கள். டோன்ட் எவர் திங்க் யூ ஆர் நாட் பீன் ரெக்கக்னைஸ், யூ வில் பி ரெக்கக்னைஸ். ஸோ மேக் ஷுர் யூ கிவ் தட் அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுலையும் உங்களுடைய பங்கையும் யூ மேக் ஷுர். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பாய்.